அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். நான் செஞ்சது தவறு தான், நான் வீடியோ போட்டதும் தவறு தான், என்ன மன்னிச்சுக்கோங்க. இதுக்கு பிறகு நான் வீடியோ போடலை. என்ன சம்பவம், ஒரு கோல் ஒன்று பேசுவோம், ஒரு கான்வர்சேஷன் ஒன்று போக போகுது. வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். நான் வேறொரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அந்த கோல் வந்ததால் நான் அதை ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இது நான் இந்த ஷோர்ட்டாக இதை எடுத்து நான் உங்களுக்கு ஒரு அறிமுகத்துக்காக சலாத்தை சொல்லி இதை வணக்கத்தை சொல்லி ஒரு அறிமுகத்துக்காக இந்த வீடியோ கிளிப் எடுக்கிறேன். இதோட தொடர்ந்து வரக்கூடிய வீடியோ பாருங்கள், உங்களுக்கே புரியும். இல்லை கொஞ்சம் இருங்க. உங்களுக்கு நீங்கள் இப்போ இவ்வளோ பதறீங்க தானே, இவ்வளோ பதறீங்க, இவ்வளோ பயப்படுறீங்க, ஊர் பார்த்துரும், நாடு பார்த்துரும், மனுஷன் பார்த்துருவான்னு. அப்போ அதே உங்கள் டிக்டாக்ல நீங்கள் எவ்வளோ காலமாக அந்த வீடியோ வச்சுட்டு தானே இருந்தீங்க, அப்போ ஊரெல்லாம் பார்க்காதா? அதைத்தான் நான் கேட்குறேன். இப்போ டிக்டாக்ல அந்த வீடியோ இருந்துச்சு, இப்போ நான் உங்கள் ஃபோன்லேயோ கேலரிக்குள்ளேயோ உங்கள் வீட்டுக்குள்ளேயோ வந்து எடுக்கலையே, நீங்கள் சோஷியல் மீடியாவில் பப்ளிக்காக போட்டு வச்சுருந்தது தான் எடுத்துருக்கிறேன். அப்போ அதில் உங்கள் ஊராக்கள் நாட்டாக்கள் பார்க்க மாட்டாங்களா, வீட்டாக்கள் பார்க்க மாட்டாங்களா? பார்த்துட்டு கூட அதை சும்மா ஜோக்கா கழிச்சிட்டு போயிட்டாங்க. இது இவ்வளவு தூரம் எங்களுக்கு வருங்கிறது எனக்கு தெரியாது. வீட்டுல ஊர்ல எல்லாம் கேட்டாங்க, என்ன அம்மா பிள்ளை வீடியோ எல்லாம் எடுத்து போடுறீங்க அப்படிதான் கேட்டாங்க, தவிர இது தப்பா எல்லாம் யாரும் எதுவும் சொல்லல எங்களுக்கு. அப்ப இல்ல நான் கேட்கறேன் இன்னொரு கேள்விதான். அப்ப நீங்க இது சாப்பாடு வந்து இப்படி ஃபன்னா அப்ப அந்த சாப்பாடை வீசுறது வந்து நீங்க ஓகே, நீங்க வீசுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஏன்னா அது வந்து இப்ப சில வீடுகள்ல வெளியில கொடுக்கறதுக்கு ஒரு ஏற்பாடுகள் இருக்காது, சிலர் விரும்ப மாட்டாங்க. சரி, நீங்க குப்பையில வீசுறீங்க, அந்த சாப்பாடு அவ்வளவு ஃபன்னா அவ்வளவு இதா. இப்ப உங்க பொண்ணு என்ன சொல்றா, அதுல பாக்குறதுக்கு அருவருப்பா இருக்குதான், கண்ணை மூடிக்கிட்டு தான் வீடியோ எடுக்கணுமா? அது சாப்பிடுற சாப்பாடு தானே. சரி, அது சாப்பாடு தானே, சாப்பிடுற சாப்பாடு தானே. அதுதான் அது எங்க மேல பேலதான் இல்லன்னு சொல்லல, அது எடுத்தது பேலதான், அது போட்டதும் பேலதான். அதுக்காக இவ்வளவு தூரம் வரும் அப்படிங்கறது எனக்கு தெரியாது. இப்ப இத பார்த்தோன்னே எனக்கு ரொம்பவே ப்ரெஷர் கூடுது. இத காலையில இருந்து எனக்கு வேலையே செய்ய இல்லை. சரி, ஓகே, நான் அந்த வீடியோ ரிமூவ் பண்ணுறேன். ஆனால் இதுக்கு பிறகு இந்த மாதிரி வீடியோஸ்கள் போடாதீங்க. ஏன்னா இன்னும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரி சாப்பாடு இல்லாத உலகத்தில் எத்தனையோ இடங்களில் சாப்பாடு இல்லாமல் எத்தனை மனுஷர் இருக்குது. இதை பார்க்கும்போது சரியா, இதை பார்க்கும்போது நீங்கள் உங்கள் சாப்பாடு இல்லை நீங்கள் கொட்டுறது, நீங்கள் சமைச்சு நீங்கள் சாப்பிட்டு மிச்சம் வச்சதெல்லாம் கொட்டுறது. நீங்கள் கொய்த்து வீட்டில் வேலை பார்க்குறீங்க, அவங்க சாப்பிட்டு மிச்சம் வச்சதை சாப்பிட முடியலை கொட்டுறீங்க. ஆனால் பார்க்குறவங்க யாரை திட்டுவாங்கன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். பாருங்கள், சாப்பாடை கொட்டுறாளுங்களே, சாப்பாடு இப்படி பண்ணுறாங்களே, நாங்கள் ஒரு வாய் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறோமே, இவங்களுக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு சும்மா வரும் திட்டுவாங்களா இல்லையா? யோசிச்சு பாருங்க. திட்டுவாங்க, அது சரி, ஓகே, அதுதான் உண்மைதான். அது இப்போ வீட்டுல யாருக்கும் தெரிஞ்சாலும் ஏசுவாங்க தான், இப்படி ஏமா அப்படி சாப்பாடு கொட்டுறீங்க அப்படின்னு கேட்பாங்க தான். அது தவறுதான். நான் நினைக்கல இப்படி போட்டுரும் அப்படிங்கிற, போட்டுட்டா அப்புறம் அதை நானும் ரிமூவ் பண்ண சொன்னேன், ரிமூவ் பண்ணல, அதை அப்படியே வச்சிருச்சு. ஏன்னா இல்லை, நீங்கள் ரிமூவ் பண்ணலாம், அதுக்கு பிறகு அடுத்த வீடியோ போட்டுக்கிறீங்க, அடுத்த ரிப்ளை வீடியோ கூட நீங்கள் அதுக்கு போட்டுருக்கீங்க. சாப்பாடு ஏன் வீசுறீங்கன்னு கேட்டால் எல்லாரும் அலைஞ்சது, எல்லாரும் சாப்பிட்டது. அப்போ அதை நீங்கள் வீடியோ வந்து ரெகுலராக பண்ணுறதுக்கு மாதிரி தான் பண்ணியிருக்கீங்க. போட்டுட்டு அந்த வீடியோ நான் போட்டுட்டு நான் சொன்னேன், இதை ரிமூவ் பண்ணிருமா, போடாதீங்க, டிலீட் பண்ணிருங்க அப்படின்னு சொன்னேன். அதான் கேட்கல. அது சின்ன பிள்ளைங்க தானே, அது விளையாட்டு விஷயமா அப்படி எல்லாம் செஞ்சிருச்சு. அதுக்காக இவ்வளவு பெரிய பிரச்சனை வரும்னு தெரியாது. அதுதான். ஓகே சிஸ்டர், ஓகே, நான் வீடியோ ரிமூவ் எப்படி சரி டிலீட் பண்ணிருங்க ப்ளீஸ். அதை எப்படி சரி டிலீட் பண்ணி உங்களோட வாய்ஸ் இப்போ என்னோட வீடியோ நான் ரெக்கார்டிங்ல தான் இதை பேசிட்டு இருக்கிறேன். நீங்க பாக்குறாக்களுக்கும் சொல்லுங்க, இந்த மாதிரி தவறாயிடுச்சு, இதுக்கு பிறகு நாங்க இந்த மாதிரி பண்ண மாட்டோம். ஆமா, இதுக்கு மேல எதுவும் பண்ண மாட்டோம் நாங்க. இது சும்மா ஜோக்கா, அது வேலை செய்யற நேரம் டயர்டா இருக்கிறதுக்காக அப்படி சிரிச்சிட்டு பண்ணி போட்டதுதான். இது இவ்வளவு தூரம் பெருசா வரும்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் எல்லாத்துக்கும் சாரி, நான் இந்த மாதிரி இப்படி போட்டது, சாப்பாடு வீசினது தப்பு தான். வீசினது நாங்க வீடியோ எடுத்து போட்டது தப்பு தான். அதுக்காக சாரி, அதை ரிமூவ் பண்ணிருங்க ப்ளீஸ். அதே மாதிரி என்னுடைய வீடியோல நீங்க அதுக்கு பிறகு பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு, நீங்க நிறைய ஃப்ரிட்ஜ், நீங்க குவைத்ல தானே இருக்கிறீங்க, ஃப்ரிட்ஜ் இருக்கு வீட்டுக்கு முன்னுக்கே ஃப்ரிட்ஜ் இருக்கு. ஆனா வீட்டுக்காரவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த சாப்பாடு வெளியே போடாதீங்க, வீசுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அவங்க சொல்றதுதானே நாங்க. இல்ல அது சரி, அது ஓகே, அது ஓகே. ஆமா, அதான் நீங்க வீட்டுக்காரங்க சொன்னது சரி, அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா வீடியோ போட்டதுதான் தவறு. சரி, அதை புரிஞ்சுக்கொண்டீங்கன்னா சரி, அவ்வளவுதான். இந்த டிக்டாக்ல போடுற எல்லாமே நல்ல விஷயம் இல்லை. எல்லாமே சில நேரங்களில் அது உங்களுக்கே பாரதூரமாக கூட முடியலாம், திட்டி முனியலாம் சிலர் வந்து அதை பார்த்துட்டு.
இப்படி பண்றாங்களே, நாங்கெல்லாம் சாப்பாடு இல்லாம இருக்கிறோமே, இவங்களுக்கெல்லாம் என்ன கர்மம் பிடிக்கும் அப்படின்னு. என்னோட வீடியோன்னு என்னோட போட்டோஸ் அப்படிங்கறதுல இந்த வீடியோல ஒண்ணுதான் வெளியே வந்தது. அதுலயே இவ்வளவு பிரச்சனை நான் போடுறதே இல்ல. நான் எங்க மகிட்ட சொல்லியிருக்கேன் போடாதம்மா அப்படின்ட்டு. அதனால அது விளையாட்டு விஷயமா அப்படி போட்டுருச்சு. அது இவ்வளவு தூரம் வருங்கிறது எனக்கு தெரியாது. சரி, ஓகே. நான் இன்ஷால்லா நான் இப்போ இதை விட பெரிய பிரச்சனையா வெளியில இருக்கிறேன். நான் ரூமுக்கு போனதுமே என்னோட டேப்ல அதை ரிமூவ் பண்றேன். சரியா? சரி சரி, ஓகே, தேங்க்யூ. நல்லா ஒன்றை மட்டும் சிந்திச்சுக்கோங்க. வீடியோ இதை இப்போ அடுத்தது எனக்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு கேள்வி என்னென்னா, அது என்னடாது டிக்டாக்கில் வீடியோ போட்டால் மட்டும் உலகம் பார்க்காது, ஊர் பார்க்காது, யாருமே பார்க்க மாட்டாங்க. அது வந்து பர்சனல் மீடியா, சோஷியல் மீடியா கிடையாது. அது வந்து பர்சனல் மீடியா. அதே வீடியோவை யூடியூப்பில் எடுத்து யாராவது போட்டுட்டா, இல்லை அதை பற்றி யாராவது ஒருத்தர் விமர்சனமாக தெரிவிச்சிட்டா உடனே அது வீடியோ பிழை, அந்த வீடியோ வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா இதில் நான் இந்த வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கு காரணமே, சரி தெரியாமல் போட்டுக்கலாம் அப்படின்னா இதை வந்து பர்சனலாக இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். அதே வீடியோவுக்கு அடுத்த ரிப்ளை வீடியோ, அதுக்கு அடுத்த வீடியோ அவங்களே போடுறாங்க, இல்லை நாங்கள் அது சாப்பிட முடியாது, அது எல்லோரும் சாப்பிட்டு கை வச்சது தானே அப்படின்னு. குறிப்பாக அரபு நாட்டை பொறுத்த வரையில் பெரிய பாபா, பெரிய மாமா, இந்த பெரிய டீம் எல்லாம் உட்காந்து சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறமா சின்ன பிள்ளைங்க, மாமா, அவங்களுடைய மக்கள், பிள்ளைங்க, பேரம் பேத்திங்க, மனைவி மக்கள் அப்படின்னு சாப்பிடுவாங்க. அதுக்கு பிறகு தொழிலாளர்கள் சாப்பிடுவாங்க. அது வந்து அது ஒரு சகன் சாப்பாடு அப்படின்னு. இந்த வாகனத்துடைய சைஸில் முழு ஒட்டகத்தை வச்சு, முழு ஆடை வச்சு, முழு மாடை வச்சு கூட சகன் செய்வாங்க. எல்லாருமா ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க. அது வந்து மார்க்கம் கற்றுக் கொடுத்தது ஒரு ஒற்றுமையை பற்றி தான். அவங்க சாப்பிட்ட எச்சியை நாம் சாப்பிடலாமா, இவங்க சாப்பிட்ட எச்சியை நாம் சாப்பிடலாமா அப்படின்றது இல்லாமல் சமத்துவம், ஒற்றுமையை மட்டும்தான் இது காட்டுது. ஏன் இப்போ ரீசெண்டாக இலங்கையில் வெள்ளம் வந்துச்சு. பெரிய பெரிய கோடீஸ்வரன்லேருந்து தனவந்தர்லேருந்து அடிமட்ட ஏழை வரைக்கும், அந்த சாதி இந்த சாதி, உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி, அந்த பணக்காரன் இந்த பணக்காரன், இந்த ஏழை அந்த ஏழை, எல்லாரையும் ஒரே கோட்டில் ஒரே லைனில் இறைவன் நிற்க வச்சானா இல்லையா? ஒருவேளை சாப்பாட்டுக்கு கோடிக்கணக்கில் காசு இருந்தவனும் அதே லைனில் தானின்னா, எந்த ஒரு சாப்பாடு இல்லாத அன்றாடம் தொழிலுக்காக அடிப்படையில் இருந்தே கஷ்டப்பட்டு வந்த தொழிலாளி ஒரே லைனில் தான் நின்னா. இறைவன் சில நேரங்களில் நம்மளுக்கு இந்த மாதிரியான சோதனைகளை விட்டு தான் படிப்பினைகளை கொண்டு வரணும். அவங்களுக்கு வந்து நான் சொன்ன சில வார்த்தைகள் வந்து மனசுக்கு ரொம்ப பாதிச்சிருச்சா, சரி அவங்களுடைய மனது வேதனைப்பட்டிருந்தால் நானும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சாரி, உங்களை நான் திட்டி இருந்தேன். ஆனால் இது வந்து நான் போட்டதுக்கு காரணம், இதை மாதிரி இன்னும் சிலர் வந்து போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது தவிர்க்கப்படணும் அப்படின்றதால தான். அதே மாதிரி அவங்களுடைய தவறு அவங்களே உணர்ந்ததால் நம்ம அந்த வீடியோ ரிமூவ் பண்ணுறேன். நான் இப்போ வெளியில் இருக்கிறேன், என் டேப்பில் போய் தான் அதை ரிமூவ் பண்ணணும். வீடியோ வந்து ப்ரைவேட்டில் போடணும். சரியா? அப்போ என்ன பிரச்சனைனா, ஒரு வீடியோ வந்து ப்ரைவேட் பண்ணும்போது அதற்கான ரீசனை நான் டிஸ்கிரிப்ஷனில் பண்ணணும். சும்மா எடுத்ததுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறமா ப்ரைவேட் பண்ணும்போது யூடியூப் கம்யூனிட்டியில் வந்து அதை வந்து ஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. அதனால் அதை நான் வந்து நிச்சயமாக அதோடைய ரீசன் என்ன அப்படின்றத நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணணும். அதை மென்ஷன் பண்ணி டேப்பில் தான் செய்யணும். அதை நான் ரூமுக்கு போய் எப்படியுமே ரிமூவ் பண்ணிடுறேன். என்ன பிரச்சனைன்னா, இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் எந்த ஒரு பதிவும் நீங்கள் போடும்போது அது உங்களுக்கு அதோடைய பாரதூரம் தெரியாது. இல்லை அதை பார்க்குறதாலேயோ இல்லை வேறொருத்தர் அதை பற்றி பேசும்போது தான் அதோடைய பாரதூரம் என்ன அப்படின்றது உங்களில் நிறைய பேருக்கு தெரிய வரும். தயவு செய்து சோஷியல் மீடியாக்களில் பதிவுகளை போடும்போது கொஞ்சம் சிந்திச்சு போடுங்க. அதே மாதிரி இந்த டிக்டாக்கை பொறுத்த வரையில் இன்றைக்கி சமூக சீர்கேட்டுக்கு நம்பர் 1 வலைத்தளமாக இருக்கிறது டிக்டாக் தான். அதனால் தயவு செய்து எல்லாருமே சிந்தித்து செயல்படுங்க. இந்த வீடியோ வந்து நான் கொண்டு வந்ததுக்கான காரணம், இனிமேல் அவங்க வீடியோ அந்த மாதிரி வீடியோ போட மாட்டேன், மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. உங்கள்கிட்டையும் எல்லார்ட்டையுமே இந்த வீடியோ பார்க்குற எல்லார்ட்டையுமே அவங்க மன்னிப்பு கேட்டாங்க. அதே மாதிரி தயவு செய்து சோஷியல் மீடியாக்களில் பதிவுகளை இடும்போது கொஞ்சம் சிந்திச்சு பதிவுகளை இடுங்க. இந்த மாதிரியான இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி தான் அவங்கள்ட்ட, இந்த வீடியோ இவங்க போட்டாங்க, இவங்க சாப்பாடும் இல்லை, இவங்க அதை வீசணும்னு நினைக்கவும் இல்லையா, வீட்டுக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜ் இருக்குதான், வீட்டிலே கொண்டு வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பாபா மாமா சொன்னதால் அவங்க கொட்டிடுறாங்க. ஆனால் இந்த வீடியோ பார்க்குற உணவில்லாத ஒவ்வொருத்தரும், உணவுக்காக இந்த பலஸ்தீன் உட்பட சொமாலியா உட்பட பல நாடுகள் இன்றைக்கும் பல பேர் பஞ்சத்தில் உணவு இல்லாமல் இருக்கிறாங்க. சரியா? பஞ்சத்திலே இருக்கிறவனுக்கு எப்படா சோஷியல் மீடியா ஃபோன் இருக்குன்னு கேட்குறீங்களா?
அந்த கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்லை. இன்றைக்கி மனுஷனுக்கு இந்த உலகத்தில் யாருக்கிட்ட சாப்பிட்றதுக்கு ஒரு வழி இல்லாட்டியும் சரி, ஒழுங்காக உடுத்துறதுக்கு ஒரு வழி இல்லாதவனாக இருந்தாலும் சரி, கையில் ஃபோன் இல்லாமல் இருக்க மாட்டான். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்னு வச்சுக்கோங்க. ஒரு வேளை இந்த மாதிரி சாப்பாடு கூட இல்லாதவங்க யாராவது இந்த வீடியோவை பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க? பாரு, இவங்களுக்கெல்லாம் கருமம் தானே பிடிக்கும், இவங்க நம்மளுக்கு இந்த மாதிரி எவ்வளோ பேர் நம்ம சாப்பாடு இல்லாமல் இருக்கிறோம், இவங்கெல்லாம் சாப்பாடை வீசுகிறாங்களே, எத்தனை பேர் திட்டி பதுவாக பண்ணுவாங்க, முனிவாங்க. இதுக்கு எல்லாமே சோஷியல் மீடியா தான் காரணம். சிந்தித்து செயல்படுங்க. பதிவுகள் இடும்போது பார்த்து கவனமாக எடுங்க. அனைவருக்குமே நன்றி.